ஒரு மனிதன் சுயநல விரும்பியாக, சுயநலவாதியாக, சுயம் நிறைந்தவனாக காணப்படுகிறான் என்றால் அவன் எப்படியாக இருப்பான்? அவன் ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் மறந்து போகிறவனாக காணப்படுகிறான். இரண்டாவதாக, அவன் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு நன்றியற்றவனாக இந்த சுயம் அவனை மாற்றி விடுகிறது. 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி விட்டார். திரும்பி வந்தது யாரு? ஒரே ஒரு நபர். இந்த சுயம் என்பது அவன் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த தெய்வீக பணியினுடைய தரத்தை என்ன தெரியுமா செய்கிறது? குறைக்கிறதாக காணப்படுகிறது. தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த பணி அந்த தெய்வீக பண்புகள் நிறைந்ததாக அல்ல, அதை குறைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவன் பிற மனிதர்களுடைய தேவையை, ஆன்மீக பணியாக இருந்தாலும் பிற மனிதர்களுடைய தேவையை அறியாத உணர்ச்சியற்ற மனிதனாகவே அவன் காணப்படுகிறான். காரணம் என்னவென்றால் சுயம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்கிற 2ஆம் அதிகாரத்தில் 20:21 இதை வாசிக்கும் போது கவனியுங்கள், புரியும். அதேனென்றால் தீமோத்தேயு குறித்து அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொரு இடத்தில் இல்லை. என்ன மாதிரி உங்களை விசாரிக்கிற வேற யாருமே கிடையாது, தீமோத்தேயு மட்டும் தான் இருக்கிறாரு. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல், அவங்க கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்தாலும் கிறிஸ்துவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தங்களுக்குரியவைகளை என்ன தெரியுமா செய்றாங்க? தேடுகிறார்கள். அதனாலதான் திருச்சபையிலே ஜனங்களுக்கு செழிப்பு, ஆறுதல், வாக்குத்தத்தம் இவைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ, சுயத்தை குறித்தோ, நம்முடைய சுவாப நிலைகளை குறித்தோ பேசினாதான் நமக்கு என்ன தெரியுமா வருகிறது? உள்ள நிறைய குழப்பம் வருது. எதுக்கு போட்டு தொந்தரவு? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. நீ எப்படி வேணாலும் இருந்துக, கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? ஆசீர்வாத. எதுக்குங்க இந்த தொந்தரவு? சுயநலம். இந்த எண்ணத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் மன எண்ணங்களுக்கும் தங்களுடைய நினைவுகளுக்கு அவங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறார்கள். அவங்க எதை நினைக்கிறாங்களோ, அவங்க எதை விரும்புறாங்களோ அது நடந்தாக வேண்டும். அதற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய செய்கைகள், தங்களுடைய நடக்கை, தங்களுடைய பேச்சு அவர்கள் சரி என்று சாதிப்பார்கள். பிறருடைய அறிவுரைகளையோ, பிற மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையோ அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவைகளை வெறுத்து தள்ளுவார்கள். எந்த ஒரு மாற்றத்தையும் தங்களுக்குள்ளாக விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய இருதயம் கடினத்தன்மையாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா? சுயம்.